ஹைகள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி பவுடர் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மிளகு, தோல் நீக்கி ஒரு 5 மீடியம் சைஸில் சுக்கு, பட்டை, மஞ்சள், ஏலக்காய் ஒரு 10 கிராம், அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுக்கை கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக சேர்த்திங்கன்னா மிக்ஸியில் அடிப்படாது, இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். இதை அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. இது வறுபடும் போது நல்ல வாசமாக இருக்கும், அப்போவே இது வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்ச சுக்கு சேர்த்துட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே சுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு மெரூன் கலரில் மாறிடும். இப்போ நல்லா சுக்கு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்படி எல்லா பொருளையுமே நம்ம வறுத்துட்டு அரைக்கிறதுனால சுக்குமல்லி காஃபி நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாம். மிளகு கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் நல்லா வதக்கிட்டு நல்லா அது வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். மிளகு இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே பட்டை, ஏலக்காய், மஞ்சள் எல்லாம் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 2 துண்டு மஞ்சள், இதெல்லாம் அந்த மிளகு கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய மிளகு, பட்டை, ஏலக்காய், மஞ்சள் இதோட அளவுகள் எல்லாமே நீங்கள் சேர்க்கக்கூடிய மல்லி, சுக்கு இதோட அளவை பொறுத்து மாறுபடும், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருளுமே இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே சுக்குமல்லி பவுட்ரு ரெடி பண்ணியாச்சு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு சுக்குமல்லி காஃபி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சுக்குமல்லி பவுடரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த ஹாட் வாட்டரில் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சுக்குமல்லி காஃபி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட எசன்ஸ்லாம் அந்த வாட்டரில் இறங்கி நமக்கு சுக்குமல்லி காஃபி ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பொங்கி வருதுன்னு. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே குயிக்காக ரொம்பவே ஹெல்தியான சுக்குமல்லி காஃபி நம்ம பவுடர் ரெடி பண்ணி நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.